Hi guys, this is Rajesh from Besant Technologies Tambaram. So நம்ம candidate BalaRam வந்துட்டு 2018 EC passed out. ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ ஒரு 5 வருஷம் கரியர் கேப்க்கு அப்புறம் அவங்க ஒரு எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸை தாண்டி இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எத்தனை ரவுண்ட் ப்ரோ மொத்தமாக இன்டர்வியூ இருந்துச்சு, எவ்வளோ பேர் வந்தாங்க? சார் மொத்தமாக ஒரு 130 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. சரி ப்ரோ. டோட்டலாக மொத்தம் 3 ரவுண்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆப்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஜிடி ரவுண்டு, அதுக்கு அடுத்து வந்து ஆக்சுவலாக 4 கேஸ் ஸ்டடி, அப்புறம் வந்து இன்டர்வியூ ரவுண்டு, ஃபர்ஸ்ட் டேஸ் இன்டர்வியூ வந்து. ஓகே, எத்தனை நாள் போச்சு உங்கள் இன்டர்வியூ? ஆக்சுவலாக இது 3 days போச்சு. 3 days போச்சு. ஓகே. நான் அவ்வளோ பேர் வந்ததுனால எல்லாரையும் சமாளிக்கிறது, ஆனால் எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க. அது விஷயமா இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு 2018 பாஸ் அவுட் ஈஸி டிபார்ட்மெண்ட். ஸோ ஒரு லாங் கரியர் கேப் இருந்துமே இப்போ மறுபடியும் நீங்கள் ஐடிக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்க, ஸோ என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஏன்னா நான் ஐடிக்கு ஐடிக்கு வரதுனால இப்போ நம்ம பெஸ்ட் டெக்னாலஜியில் கோர்ஸ் படித்தேன். அதனால நல்ல கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தனித்தனியாக எல்லாரும் எடுத்தாங்க, நல்லா கேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே நான் வந்து இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ணேன். நீங்கள் கால் பண்ணியிருந்தாங்க இன்டர்வியூ வர சொல்லி. சரி ஓகே நம்மளையும் 18 கொடுத்துருக்காங்க. சரி, நான் நல்லா கான்ஃபிடென்ஸாக வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டு போயிட்டேன். அப்புறம் அங்கே ஜிடியில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோன்னே அதெல்லாம் ஃபில்ட் அவுட் ஆரம்பிச்சாங்க. ஒரு 130 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 25 மெம்பர்ஸ் தான் ஃபைனலாக இது பண்ணோம். அந்த 25ல அடுத்த நாள் வந்து நம்ம கேஸ் ஸ்டடிக்கு வந்தோம். அதுலேயும் குரூப்பாக பிரிச்சுட்டு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டைப்பில் ஒன்று பண்ணி சப்மிட் பண்ணோம். அப்புறம் அதில் வந்து அவங்க அந்த 25ல கடைசியாக ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் தான் எடுத்தாங்க. அப்புறம் அந்த 5 to 6 மெம்பர்ஸ் லாஸ்ட் டே இன்டர்வியூவில் வச்சு ஒரு 4 மெம்பர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஓகே. ஸோ இப்போ பெஸ்ட் டெக்னாலஜிஸ் தாம்பரம் பிரான்ச்சில் நீங்கள் வந்துட்டு கிளாஸ் ஃபுல் ஸ்டாக் அட்டன் பண்ணீங்க. உங்களுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 3 ட்ரைனர்ஸ் கிட்ட எடுத்தாங்க. ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்ததை வச்சு நீங்கள் எப்படி கிராக் பண்ண முடிஞ்சதா? ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு மார்க் டெஸ்ட், மார்க் இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணாங்களா? அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லணும். ஆமாம் சார், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டெக்னாலஜி ஃப்ரண்ட் அண்ட் சார் வந்து தினேஷ்குமார் சார் தாம்பரம் பிரான்ச்சில் அவர் தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக எஃபெக்ட் போட்டு ஒவ்வொரு இது முடிஞ்ச உடனே பிடிஎஃப் அனுப்புவார். அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவார். அதுக்கு அடுத்து தான் நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு போயிட்டு இருந்தது. அப்புறம் ஃபுல் ஸ்டாக் ஃப்ரண்ட் அண்ட் முடிஞ்சோடனே நான் வந்து பைத்தானுக்கு வந்து விமல் சார், அப்புறம் எஸ்கியூல் வந்து ராம்குமார் சார், அவங்களும் எல்லாமே நல்லா பண்ணிட்டாங்க. அப்புறம் அதை வச்சு என்னால் இப்போ இந்த இன்டர்வியூ நல்லா கிளியர் பண்ண முடியுது. நம்ம பெஸ்ட் டெக்னாலஜி நம்ம தாம்பரம் பிரான்ச்சில் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாம் 1 வீக் மார்க் டெஸ்ட் இல்லை இன்டர்வியூ செஷன் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் அவங்க அதனால நம்ம கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு அந்த இன்டர்வியூ எல்லாம் கிளியர் பண்ணி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணதுனால இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்தது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. ஏன்னா ப்ரிப்பரேஷன் போயின்னு இருக்கிறதுனால. சரி ப்ரோ, இப்போ வந்துட்டு உங்கள் கூட படித்தவங்களுக்கு சரி, இப்போ இருக்க ஜூனியர்ஸ்க்கும் சரி, நீங்கள் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இது பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? பேசிக்காக நம்ம இந்த கோர்ஸ் எடுக்கனால நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அதுக்கு எனக்கு வந்து நீங்கள் பெஸ்ட் தாம்பரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சப்போர்ட் இருந்தால் நம்ம எதையும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஃப்ரெஷர் இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பாஸ்ட் அவுட் ரொம்ப கியர் கேப் இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் இந்த டாஸ்க் டெய்லி கொடுக்குறாங்களா அதை கரெக்டாக முடிச்சுட்டு நம்ம அந்த கன்சிஸ்டன்ஸாக அந்த ஃப்ளோவில் இருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக இதை ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக அதை ரீச் பண்ண முடியும். அப்படிதான் நான் எனக்கு தேங்க்ஸ் ஃபார் த பெஸ்ட் டெக்னாலஜிஸ் தாம்பரம் சார்.